ஹலோ வியூவர்ஸ், செப்டம்பர் 1, 2025 உச்சநீதிமன்றம் சிறப்பு கல்வி திட்டத்துக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களையும் யார் யார் அரசு ஆசிரியர்களாக மற்றும் அரசு உதவி பெறும் ஆசிரியர்களாக வந்து ஜாயின் பண்ணாங்களோ அவங்க அனைவரும் டெட் பாஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்க இனிமேல் அவங்களோட ஆசிரியர் பணிகளை தொடர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு பிறப்பித்தாங்க. ஸோ அந்த உத்தரவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 வருஷம் மட்டும்தான் டைம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. ஸோ செப்டம்பர் 2027 வரைக்கும் அவங்க அந்த தீர்ப்பு வழங்கினதுலேருந்து கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா செப்டம்பர் 2027 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்குது. ஸோ இன்னும் 2 வருஷம் தான். ஸோ அதனால தான் தமிழ்நாடு அரசு சீராய்வு மனு தாக்கல் பண்ணியிருந்தாலும் அந்த சிறப்பு டெட் தேர்வு அப்படிங்கிறத 2026 3 முறை ஜனவரி, ஜூலை, டிசம்பரில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி பல்வேறு மாநிலங்களில் அறிவித்ததையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தோம். இப்போ அந்த சீராய்வு மனு தாக்கலோட நிலை என்ன, அது எப்போ வந்து ஹீரிங் வருது, எந்தெந்த மனுக்கள் எப்படிலாம் தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட அப்டேட்டும் அண்டு இந்த சிறப்பு டெட் தேர்வில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா, தனியார் மற்றும் பொதுவாக எழுதக்கூடியவங்க எப்போ அந்த டெட் எக்ஸாம் எழுதணும், அது சம்மந்தப்பட்ட ஒரு முழு அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்மளோட சேனலில் டிஆர்பி டெட் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட அப்டேட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ மறுபரிசீலனை மனுக்கள் மற்றும் தற்போதைய நிலை வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 20 மனுக்கள் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அனைத்து மறுபரிசீலனை மனுக்களும் முக்கிய வழக்குடன் இணைக்கப்பட்டுள்ளன. மேலும் இவை அனைத்தும் தற்போது நிலுவையில் உள்ளன. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் தான் இருக்குது. இது எல்லாத்தையுமே கன்சால்டேட் பண்ணி ஒரே ஹியரிங்காக வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். அது வந்து ஓப்பன் சேம்பரா இல்லை க்ளோஸ்டு சேம்பரா அப்படிங்கிறத தாண்டி இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கன்சால்டேட் பண்ணி, ஏன்னா இது எல்லாமே ஒரே நோக்கத்துக்காக தான் வந்து தாக்கல் செய்யப்பட்டது. மறுசீராய்வு அப்படின்னாவே என்ன, சீராய்வு மனு அப்படின்னாலே நீங்கள் கொடுத்த தீர்ப்பை வந்து மறுபடியும் ரீகன்சிடர் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான். ஸோ இதை வந்து எத்தனை மாநிலங்களில் வந்து கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, இல்லை ஆசிரியர் சங்கங்களாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே மனு தாக்கல் பண்ணதை ஒரே ஹியரிங் கீழே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 20 மனுக்கள் இருக்குது. 3 வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசால் தாக்கல் செய்யப்பட்டதாக இருக்குது. அதுக்கடுத்து மறுபரிசீலனை மனுக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் இருக்குது. ஒரு ரிட் மனுவும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வழக்குடன் வந்து இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்தனை வழக்குகளும் தற்போது ஒருங்கிணைந்த விசாரணைக்காக பட்டியலிடப்பட வேண்டி காத்திருக்கின்றன. ஏன்னா இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரே டைமில் விசாரிச்சாச்சு அப்படின்னா இது எல்லாம் நான் தான் சொன்ன மாதிரி இதோட நோக்கம் எல்லாம் ஒன்று தான். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிறப்பு கல்வி திட்டத்துக்கு முன்னாடி இருந்த ஆசிரியர்கள் பணியில் தொடர அனுமதிக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு ஸ்பெஷலான பாயிண்ட்டை முன்னிறுத்தி அந்த சீராய்வு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழ்நாடு வந்து ஒரு நோக்கத்துக்காக சீராய்வு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆந்திராவில், மேகாலயாவில் பார்த்தோம், உத்தரப்பிரதேசில் பார்த்தோம், மேற்கு வங்காளத்தில் பார்த்தோம். இந்த மாதிரி எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளம். ஸோ மேற்கு வங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த மனுவின் அந்த எண்லாம் வந்து பார்த்து கொடுத்துருக்காங்க. இந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா மனுதாரர் யார் அப்படிங்கிறதே கொடுத்துருக்காங்க. இந்த மனு சமீபத்தில் 27/10/2025 அன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவின் மூலம் உச்சநீதிமன்றத்தின் மூல தீர்ப்பை மீளாய்வு செய்ய வேண்டுமென கோரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் ஜட்ஜ்மெண்ட்டை மறுபடியும் பரிசீலனை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மேபி நிறையா கவர்மெண்ட் டீச்சர்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸ் பார்ப்பீங்க. இதில் வந்து அந்த 5 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த 5 இயர்ஸ் மட்டும் எக்ஸ்பென்ஷன் அந்த இது கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த எக்ஸப்ட் அந்த 5 இயர்ஸ் ரிட்டையர்ட் இருக்கிறவங்க தவிர்த்து மீது எல்லாருமே இந்த டெட் எழுதணும். ஆனால் அந்த 5 இயர்ஸில் இருக்கவங்களும் டெட் கிளியர் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய சிறப்பு கல்வி திட்டத்துக்கு அப்புறம் வந்தவங்களாகவும் இருக்கட்டும். ஸோ வந்து அவங்கவுங்க ப்ரொமோஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 5க்கு ஒரு டெட் இருக்கா, அதே மாதிரி 6 to 8க்கு ஒரு டெட் இருக்கா, அந்த மாதிரி ஹையர் செகண்டரிக்கும் வந்து டெட் இருக்கா, இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கக்கூடிய அந்த எக்ஸாம்ஸை வந்து எழுதி கிளியர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அந்த நெக்ஸ்ட்டு ப்ரொமோஷனுக்கு போவீங்க. இப்போ 1 to 5ல் இருக்கவங்க அதுலேயே தான் இருக்கீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரொமோஷன் இருக்குது, ஒரு ஏஹெச்எம், நிறைய ஸ்கூல் லெவலில் வந்து ப்ரொமோஷன் எல்லோரும் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு தகுந்த அந்த டெட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் வந்து தமிழ்நாட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீராய்வு மனு தாக்கலோட விசாரணை வந்து அனைத்து மனுக்களையும் ஒன்றிச்சு ஓப்பன் சேம்பர்லையோ இல்லை க்ளோஸ்டு சேம்பர்லையோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசாரணை நடத்தி அவங்க மறுபடியும் வந்து அந்த மனுக்களை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரீட் பண்ணி அதுக்கு ஏதாவது ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க. ஸோ அது சொல்கிறனால வந்து இது வந்து மேக்ஸிமம் மாறாது அப்படிங்கிறனால தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு மாநிலங்களில் இந்த சிறப்பு டெட் தேர்வு அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க நேரடியாகவே. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து மேகாலயாவில் பார்த்தோம், ஊபியில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோம் 90,000 பேர் பார்த்தோம், மேகாலயாவில் 25,000த்துக்கும் மேற்பட்டவங்க அந்த மாதிரி பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு மாநிலத்திலையுமே இதனால் பாதிக்கப்படக்கூடிய ஆசிரியர்கள் வந்து இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து கூடிய விரைவில் வந்து அந்த மனுக்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு அதுக்கு வந்து அந்த ஹியரிங் டேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. ஸோ அது வந்ததுக்கப்புறமா இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்க போதா என்னங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்டேட் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.